அது ஒரு அழகான பச்சை பசேலென்ற கிராமம். அங்கே 5 நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் பாண்டாக்கரடியின் வீட்டில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சமையலறையில் பாண்டாக்கரடி மிகவும் பிஸியாக வேலை செய்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நண்பரும் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர். முயல் மிகவும் கவனமாக காய்கறிகளை நறுக்கி சரிபார்த்தது. குட்டி அணில் தனது சிறிய கைகளால் பருப்பு வகைகளை எடுத்துக் கொடுத்து உதவியது. பஞ்சவர்ண கிளி சும்பா இருக்குமா, அது மேலே பறந்து கொண்டே, அதோ அந்த பாத்திரத்தை எடு, இதை அங்கே வை என்று செல்லமாக கட்டளை போட்டுக் கொண்டிருந்தது. ஒரு பெரிய சமையல் கலைஞர், தான் தான் ஒரு பெரிய சமையல் கலைஞர் என்பது போல மசாலா பொருட்களை சேர்ப்பதில் மிகவும் கைதேர்ந்தவராக பாவனை செய்து கொண்டிருந்தது. நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சமைக்கும் அந்த இடம் அன்பாலும் சிரிப்பாலும் நிறைந்திருந்தது.